ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சுருதி நாராயணன். ஓகே. என்னடா இவங்க பேர் எடுத்த உடனே ஒரு சில பேர் வந்திருக்கலாம். என்னடா நியூவா ஏதோ வீடியோ லீக் ஆயிருச்சாடா? இப்போ வீடியோ போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சத்தியமா இல்ல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வச்சா நம்ம பேச போறோம். என்னன்னா கைஸ் இந்த மேட்டர்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்டா திரும்ப இந்த மேட்டர் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்க்கும் போச்சுல, இது வேணும்னே பண்ண மாரி தான் தெரியுது. என்னன்னா கைஸ் இங்க ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டி கிடைச்சா தான் இங்க நெறைய பேர் ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு நெறைய பேர் பண்றாங்க. 2வது ஒரு சில பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா, சினிமானாலே இப்படிதாங்க அட்ஜஸ்ட்மென்ட் கண்டிப்பா இருக்கும். இது வந்து ரியல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னதான் ஏஐன்னு சொன்னாலும் லைன் பை லைனா வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஜோதிகா ஸ்மைலுக்காகவே. என்னன்னா பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வீடியோ ரிலீஸ் ஆச்சா? நெறைய பேர் பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ ரிலீஸ் ஆச்சா? திரும்ப வீடியோ ரிலீஸ் ஆச்சா? பார்த்தாங்களா? ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தலைமறைவு ஆனாங்களா? ஆனா அவங்க அக்கவுண்ட்ட பிரைவேட்டா வச்சிருந்தாலும், அவங்க குடுக்குற ரிக்வெஸ்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ண தான் செஞ்சாங்களா? அதுக்கப்புறம் அவங்க அக்கவுண்ட்ட வந்து பப்ளிக் அக்கவுண்ட்டா மாத்துனாங்களா? அதுக்கப்புறம் வி நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் தேடி தேடி வந்தாங்களா? வெறும் 15, 16,000 ஃபாலோவர்ஸ் வச்சவங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2,00,000 2,00,000 ஃபாலோவர்ஸ தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெறைய கொலாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டர்வியூஸ் போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூவி கமிட் ஆகுறாங்க. என்னங்க நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. இந்த விஷயம் நடந்து இந்த மேட்டர் நடந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு கிண்டி விடுறேன்னா, இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நெகட்டிவா ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்களோ அப்படின்னு சொல்ற மாரி தான் தோணுச்சு. சப்போஸ் இவங்க வந்து சொன்னது உண்மை இல்லாட்டியும், அதாவது வந்து இது வந்து பொய்யா இருந்தாலும், இத வச்சு இவங்க பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. என்னன்னா கைஸ் இங்க வந்து பல விஷயத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தங்க வந்து இந்த மாரி ஒரு இஷ்யூல சிக்கிட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கூனி குறுகி இருங்கலாம் இங்க சொல்ல வரல. கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே குடுக்கல. இத பத்தி ஓவரா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்க நெறைய பேரு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா பப்ளிசிட்டி எப்படிடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நெறைய பேர் தேடிட்டு இருக்க மாரி தான் எனக்கு தெரியுது. அதையும் தான் அந்த மாரி தான் இதுவும் என்னால பார்க்கறக்கு முடியுதே தவிர வேற எப்படின்னு தெரியல. கேஷுவலா ஆயிட்டாங்க இப்போ. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது கேஷுவலா ஆயிட்டு நெறைய பேர் அது ஃபேக்கே இல்ல. ரியல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, அத கிளியரா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்க. உங்களோட உங்களோட ஒரு இதுக்காக நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இத பத்தி அவங்க ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் எதுலயா குடுத்தத நீங்க பார்த்தீங்களா? ஓகே. இது வந்து ரியல் தான். இல்லன்னா இது ஃபேக் தான். இப்படி நடந்தாலும் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே நடக்கலையே. அவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடிட்டு அவங்க வேலைய பார்க்க போனது மாரி தான் இருக்கு. ஆனா, இது வந்து இதனால என்ன என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர்ல வந்து நெறைய பேர் இங்க வந்து சினிமாக்குள்ள போணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருக்காங்க. லேடீஸ் ஆர் ஜென்ட்ஸ் யாருனாலும் இருக்காங்க. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெறைய பேர்ட்ட இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாரி ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அதாவது வந்து நெறைய பேர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூ வந்து போயி பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே அமுங்கி போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு விட்டுருந்தாங்க. ஓகே. பட வாய்ப்புக்காக என்னனாலும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இருந்துச்சுன்னா, ஆமா அப்படி இருந்துச்சு. இந்த மாரிலாம் இருக்குது. இந்த மாரிலாம் நடக்குது. இந்த டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. அது ஏஐ வீடியோ மாரியும் தெரியல. ஆ இத பத்தி என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலங்க. நெறைய பேரு நெகட்டிவா பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கிறாங்க. இத பார்க்கும்போது எப்படின்னு தெரியல. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆனா நான் பேசிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா வந்து இங்க பப்ளிசிட்டி நெறைய பேர் எப்படி தேடலாம்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையில உங்களுக்கு ஒண்ணு ஒரு தப்பு நடக்குது. ஏதாவது நடந்துச்சுன்னா ஓப்பனா பேசுங்க. அப்பதான் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒருத்தங்க வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோ இல்ல எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க உள்ள வாராங்கன்னா, கொஞ்சமாவது திங்க் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு பிளானிங்கோட வருவாங்க. ஓகே என்ன மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேஷுவலா வந்து இப்படி கடந்து போறதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக இந்த வீடியோவ நான் திரும்ப எடுத்து பேசுறேன்னா, ஒருத்தங்க வந்து பிரைவேட் அக்கவுண்ட் போட்டுட்டு அவங்க வந்து ஓகே. அவங்க வந்து ஒரு மைண்ட் பிளாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதுல, அவங்க தனியா இருக்கணுங்க. அவங்க வந்து கொஞ்சம் இந்த சோசியல் மீடியாவ தவிர்த்துட்டு அந்த மாரி இருப்பாங்க. நம்ம ஃப்ரீயான ஒரு வாழ்க்கைக்கு போணும். இந்த மாரிலாம் ஒரு ஒரு டிப்ரஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு, "எப்பா நம்ம ஒரு டிராவல் பண்ணலாம். இல்லன்னா ஏதாவது அமைதியா இருக்கலாம். ஏதாவது வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம போலான்னு இருக்கலாம்." ஆனா நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். "என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்னதான் சொல்லப் போகுது? யாருன்னு சொல்லட்டு, அவங்கள பிடிச்சு அடி அடின்னு அடிக்கணும். இதுக்கு ஒரு இது நட இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சுன்னா, அது வந்து நீங்க வந்து பிரைவேட்ல போட்ட அக்கவுண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் குடுக்க ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்குள்ளேயே ச அதாவது பப்ளிக் அக்கவுண்ட் ஆக்கிட்டாங்க. இத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எனக்கு என்னமோ என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஃபாலோவர்ஸ ஏத்தப் போறேன். அந்த மாரி நம்ம ஒரு ட்ரிக் ஒண்ணு ஃபாலோ பண்ணுவோம்ல. அந்த மாரி தெரிஞ்ச மாரி தான் எனக்கு தோணுச்சு.
உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்ல. ஆனா நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும் பார்க்குறவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா, அந்த மாரி பண்ணாதீங்க. பாசிட்டிவா நம்ம என்னைக்கும் போறது வந்து லேட் ஆவுது ஒரு சக்சஸ் கிடைக்கும். இந்த மாரி பண்றதெல்லாம் திடீர்னு அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. இந்த விஷயத்தில மட்டும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் எடுத்துக்கங்களா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.